பாரிஜாதம் 27. சிண்ட்ரெல்லா எங்க பார்க்கவே முடியல என்ற சர்வாவின் விழிகள் மகளை தேட. வந்ததிலிருந்தே நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் சாப்பாடு கொடுக்கவும் அஞ்சலி தூங்க வச்சிட்டா என்ற அஞ்சு உணவை முடித்து கொண்டு சர்வா மாடிக்கு செல்ல அவனுக்கான பழங்களோடு பின்னே சென்றாள். நீ ஏன் அஞ்சு மருதாணி வைக்கிறதில்ல என்றவனின் கேள்வியில் அவள் திடுக்கிட்டு பார்க்க, உனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும் தானே, ஆனால் இப்பெல்லாம் வைக்கிறதில்லன்னு அஞ்சலி சொன்னா என்று அஞ்சலி கொடுத்திருந்த மருதாணியை அஞ்சுவின் முன் நீட்டியவன், உன்னை முதல்ல பார்த்தப்போ கை நிறைய மருதாணி வச்சிருந்த, ரொம்ப அழகா இருந்தது. நாளைக்கு நம்ம கல்யாணம், நீ வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் என்றிட அஞ்சுவின் கரம் அவள் இடது கன்னத்தை தன் போக்கில் வருடிட நினைவும் அவளுக்கு திருமணமான புதிதிற்கு சென்றிருந்தது. அப்போது அஞ்சு கருவுற்றிருந்த புதிது. ஏனோ அவளுக்கு அன்று மருதாணி வைத்துக் கொள்ளும் ஆசை பிறக்க உடனே தந்தைக்கு அழைத்து மருதாணி இலைகளை பறித்து வர செய்திருந்தாள். அதை பார்த்த ஜெயந்தி, இதை வச்சுக்கிட்டா வேலையாட்டி பாப்பா என்று நொடிக்க, வேலையை முடிச்சுட்டு தான் அதை வச்சுப்பேன் என்றவள் சொன்னது போலவே அன்று இரவு அனைத்து வேலைகளையும் முடித்த பின் மருதாணியை அரைத்து வைத்தாள். அன்று அசோக் பார்ட்டிக்கு செல்வதால் அவனுக்கு உணவு வேண்டாம் என்று சொல்லி இருக்க மற்றவர்களுக்கு பரிமாறிய அஞ்சு தானும் உணவை முடித்துக்கொண்டு மருதாணி வைத்து படுத்திருந்தாள். ஆனால் 11 மணி போல வீட்டிற்கு வந்த அசோக் உறங்கிக் கொண்டிருந்தவளை தன் ஆளுகையில் கொண்டு வந்திருந்தான். மருதாணி வச்சிருக்கேங்க என்று அஞ்சு சொன்னதை காதில் வாங்காதவன் அடுத்த நாள் காலை சமையலறையில் இருந்தவளை தேடி வந்து ஓங்கி அறைந்திருந்தான். எதற்கு அடித்தான் என்று புரியாமல் அஞ்சு கண்ணீரோடு அவனை பார்க்க அவள் கையை பிடித்திழுத்து, அப்படி அந்த இழவை வச்சுதான் ஆகணுமா என்ன, இங்க பாருடி என்று தன் தாடையை கன்னத்தை காண்பிக்க அங்கே மருதாணியின் சிவப்பு. இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நான் எப்படி ஆஃபீஸ் போக, இன்னொரு முறை இதை உன் கையில பார்த்தேன், நடக்கிறதே வேற என்றதில் இருந்தே அவள் மருதாணி வைப்பதில்லை. அஞ்சனா நினைவுகளில் மூழ்கியிருக்க, பிடிக்கலையா என்ற சர்வாவின் குரலில் மீண்டவள் இமை மீற துடித்த கண்ணீரை உள்ளிழுக்க விரலில் குளிர்ச்சியோடு நிறைந்திருந்தது சர்வா அவளுக்கு வைத்திருந்த மருதாணி. மருதாணி எந்த அளவு செவக்குதோ அந்த அளவு என்ன பிடிக்கும்னு அர்த்தமாமே, சுபாவும் அஞ்சலியும் சொன்னாங்க. எனக்காக என்றவனின் புன்னகையில் தன்னை மறந்தவளாக தலையசைத்து, கொடுங்க என்றாள். நானே என்றவன் தானே அவள் இரு கரங்களிலும் மருதாணியை வைத்து முடித்த போது அவன் விரல்களும் சிவந்து போயிருந்தது. அடுத்த நாள் அதிகாலை எழுந்தது முதலே தன் மகளின் திருமணம் இன்று நடைபெறப் போகிறது என்பதை நம்ப முடியாது ஒருவித பிரம்மையிலேயே சுற்றி கொண்டிருந்தார் வெங்கடேசன். முதலில் திருமணம் முடித்துவிட்டு சின்ன அளவில் ரிசப்ஷன் வைத்துக் கொள்ளலாம் என்றுதான் சர்வா முடிவு செய்திருந்தான். ஆனால் தற்போது அஞ்சனா இருக்கும் நிலையில் அது சரிப்படுமா என்ற யோசனையும் உடன் எழுந்தது. அவளிடம் அதை பற்றி பேச அஞ்சனா எதுவும் சொல்லவில்லை என்பதை விட சர்வாவிடம் தன் மறுப்புகளை அவளால் எளிதாக சொல்லிவிட முடியவில்லை. எங்கே திருமணத்திற்கு வருபவர்கள் பிள்ளையோடு நிற்கும் அவர்களை கண்டு ஏளனம் செய்வார்களோ என்ற நினைப்பே அவளை சில நாட்களாக தூங்க விடாமல் செய்திருந்தது. சொல்ல அஞ்சு, உனக்கு ரிசப்ஷன் வேணுமா வேண்டாமா என்று மீண்டும் கேட்க தவிப்போடு அவனை பார்த்தாள். ஏதாவது சொல்லுமா என்றிட, நீங்க இன்னொரு முறை யோசிக்கலாமே, அவசரமா இதெல்லாம் நடத்துறீங்களோன்னு தோணுது என்றாள். இதோ பாரு அஞ்சு, இந்த ரிசப்ஷன் ஊர் உலகத்துக்கு நம்மோட உறவை எடுத்து சொல்கிறதுக்கு தான். அதில் உனக்கு சங்கடம் இருக்குன்னா அப்படி ஒரு ரிசப்ஷன் வைக்கணுன்ற அவசியம் இல்லை என்றிட, இல்லை நான் அப்படி சொல்ல வரலைங்க என்றவளை இடையிட்டவன், நீ சொல்ல வேண்டாம், ஆனால் உன்னோட தவிப்பே உன் நினைப்ப சொல்லுது. இட்ஸ் ஓகே, ரிசப்ஷனுக்கு அழைக்க வேண்டியவங்களை கல்யாணத்துக்கு அழைச்சிட்டா போச்சு, நோ இஷ்யூஸ் என்று புன்னகையோடு சர்வா சொல்ல அஞ்சுவிற்கு என்ன பதிலளிப்பது என்று புரியவில்லை. சர்வாவின் திருமணம் குலதெய்வ கோவிலில் ஏற்பாடாகி இருந்தாலும் கூடியிருந்த கூட்டத்தை கண்டு வெங்கடேசனும் ஈஸ்வரியும் ஆச்சரியப்பட்டு போயினர். ஆம், அதிகாலை வேளையிலும் சர்வாவோடு பணியாற்றுபவர்கள் அனைவருமே குடும்பத்தோடு வந்திருக்க கமிஷனரும் தன் குடும்பத்தோடு கோவிலுக்கு வந்ததை யாருமே எதிர்பார்க்கவில்லை. வாங்க சார் என்று ருத்ரவேலனையும் இளந்தென்றலையும் அஞ்சுவிற்கு அறிமுகப்படுத்தினான் சர்வா. பகலவனும் சுபாஷினியும் மணமக்களுக்கு மாலையிட்டு அழைத்து சென்று மேடையில் அமர்த்த அடுத்த சில நிமிடங்களில் திருமண சடங்குகள் ஆரம்பித்தது. மனமெங்கும் தன் திருமணம் என்றும் நிலைத்து செழித்திருக்க வேண்டும், தன் மகளின் முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சி என்றும் குறையக்கூடாது என்ற வேண்டுதலோடு இருந்த அஞ்சுவிற்கு என்ன முயன்றும் தன்னை மீறி எழும் பதற்றத்தை கட்டுப்படுத்த முடியாது போனது. அஞ்சுவின் கரங்கள் மாலையை இறுக்கி பிடிக்க முயல அதற்குள் அவள் கரத்தை தன் கையில் பாதுகாப்பாக பொத்திக் கொண்டான் சர்வேஸ்வரன். மருதாணி ரொம்பவே செவந்திருக்கே அஞ்சு, அப்போ சுபா சொன்னது நிஜம்தானா என்று அவள் கரத்தை ஆராய்ந்தபடி சர்வா கேட்க மெல்ல தலையசைத்தாள். அஞ்சுவும் சர்வாவும் ஐயர் சொன்னபடி செய்து கொண்டிருக்க சர்வா ஆர்த்தியை தன் மடியில் அமர்த்தி இருப்பதைக் கண்டு அஞ்சுவின் விழிகளில் கலவையான உணர்வுகளின் ஊர்வலம். சர்வா, உன் பொண்ணு காத்திருந்ததே இந்த நாளுக்காக தான். உங்களோட கல்யாணத்தை கண்ணறைய அவ பார்க்க வேண்டாமா, தாலி கட்டுற வரைக்குமாவது என் கூட இருக்கட்டும் என்ற திலகா
அப்பாவோட உட்காந்துருந்தா அப்பா அம்மா கல்யாணத்தை எப்படி நீ பார்க்க முடியும்? என் கூட வா தங்கம், இங்கிருந்து பார்த்தா இன்னும் நல்லா தெரியும் என்று ஆர்த்தியை மேடையில் அஞ்சு சர்வாவை பார்க்கும்படி நிறுத்தி கொண்டார் திலகா. அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அழகா இருக்காங்க பாட்டி, அங்க இருந்தப்போ எனக்கு தெரியவே இல்லை, தேங்க்யூ என்று குதூகலித்தாள் ஆர்த்தி. அதே நேரம் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்றதும் மங்கள வாத்தியங்கள் முழங்க தன் கை சேர்ந்த மங்கள நாணை அணிவித்து 3 முடிச்சிட்டு அஞ்சனாவை தன் சரிபாதியாக ஏற்றிருந்தான் சர்வேஸ்வரன். கண்களில் ததும்பிய நீரை கட்டுப்படுத்த அஞ்சு தலையை தாழ்த்திட அவள் தாடையை உயர்த்தி, இதுவே உன்னோட கடைசி துளி கண்ணீரா இருக்கணும் அஞ்சு என்று அவள் நெற்றியில் சர்வேஸ்வரன் முத்தமிட மெல்லிய அதிர்வு அஞ்சனாவிடம். அப்பா எனக்கு என்று ஆர்த்தி வர அவள் நெற்றியிலும் முத்தமிட்டவன், குங்குமம் வைங்கோ என்று ஐயர் சொல்லவும் சர்வாவின் கரம் அஞ்சனாவின் தோள்களை சுற்றி உச்சி வகுட்டில் குங்குமம் வைக்க அஞ்சுவிற்கு தன்னை மீறி உயிர் செலுத்தது. காஞ்சிபுரத்திலேயே மதிய உணவையும் முடித்துக்கொண்டு 3 மணி போல அனைவரும் சென்னைக்கு வந்து சேர்ந்திருந்தனர். அர்ச்சனா அவர்களுக்கு முன்பாக அங்கே வந்து காத்திருந்தாள். அவளை எதிர்பாராத அஞ்சு அப்பட்டமாக அதிர்ந்திருக்க ஈஸ்வரி மற்றவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு ஆர்த்தி எடுத்ததை நம்ப முடியாமல் பார்த்திருந்தாள். அன்று உண்மையை தெரிந்து கொண்ட அவள் மாமியார் மாமனார் வீட்டிற்கு வந்த பிறகு அசோக்கை கரித்து கொட்டி, இப்படிப்பட்டவனோடு வாழாம உன் அக்கா வீட்டுக்கு வந்தது தான் சரி, நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் என்றதில்தான் அர்ச்சனாவிற்கே நடந்தது என்ன என்பது புரிந்தது. ஆனால் அதற்கு முன்பாகவே வீட்டில் அவளை அவர்கள் நடத்திய விதத்தில் அவளுக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்தினால் அஞ்சுவை அவள் நினைக்காத நாளில்லை. அதோடு சேர்த்து இப்போது உண்மையும் வெளிவந்த நிலையில் தன் தவறான புரிதலுக்கு மெய்யாக வருத்தம் கொண்டாள் அர்ச்சனா. மணமக்களுக்கு பால் பழம் கொடுக்க திருமணத்திற்கு வர முடியாத அக்கம் பக்கத்தினர் அவர்களை வாழ்த்த வந்திருந்தனர். ஓரளவிற்கு கூட்டம் குறையவும் அஞ்சு ஆர்த்திக்கு மாற்று உடை எடுப்பதற்காக அறைக்கு செல்ல அவள் பின்னே வந்த அர்ச்சனா, எப்படி இருக்கக்கா, மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றாள். நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, குழந்தை நல்லா இருக்கா என்று அவள் மேடிட்ட வயிறை பார்த்தபடி கேட்டாள் அஞ்சு. ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல ஆசைதான், ஆனால் நிஜம் அப்படி இல்லை, என்னை மன்னிச்சிடுக்கா என்றாள். எதுக்கு? அன்னைக்கு அருணாக்கா சொன்னதை கேட்டுக்கிட்டு நீ கொஞ்சமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காம எப்பவும் இங்கே வந்துடுறேன்னு உன்னை ரொம்ப மனநோக பேசிட்டேன். உன்னோட சூழல் இப்போ புரியுது. என் வீட்டுக்காரராவது பரவாயில்ல, எந்த தப்பான சகவாசமும் இல்லாதவர். ஆனால் அவ்வளோ மோசமானவன்கிட்ட நீ எப்படி இருந்திருப்பேன்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் உண்மை என்னன்னு தெரியாமல் எதையும் பேசக்கூடாதுன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு உன்னை பேசின பாவமோ என்னமோ தெரியல, இப்போ அனுபவிக்கிறேன்க்கா என்றவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இப்போ இங்கே வர்றதுக்கு கூட நான் எவ்வளோ போராடினேன்னு எனக்கு தான் தெரியும், என்னை மன்னிச்சிடுக்கா என்றிட அஞ்சு என்ற சர்வாவின் குரல். வரேங்க என்று குரல் கொடுத்த அஞ்சு வெளியேற முயல அவள் கைகளை பிடித்து கொண்டவள், ப்ளீஸ்க்கா என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, பாப்பாவை வச்சிட்ருக்கிறப்போ மனசு அல்லாடக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் உன்னை அப்படி பேசினது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது என்றாள் கண்ணீரோடு. அர்ச்சனா, இப்போ எதுக்கு இதையெல்லாம் யோசிக்கிற? இனியும் யாரோட கைப்பாவையாவும் இருக்காத, அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கு நல்லது. நேரமாச்சு, நான் அப்புறம் பேசுகிறேன் என்ற அஞ்சு கிளம்பிட, அக்கா மன்னிச்சிட்ட தானே என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள். மன்னிச்சிட்டண்டி போதுமா என்று புன்னகையோடு கேட்கவும் தான் அர்ச்சனாவின் முகத்தில் நிம்மதி பிறந்தது. அஞ்சு வெளியில் வரவும், நான் இன்னும் 1 மணி நேரத்தில் ஆஃபீஸில் இருக்கணும் அஞ்சு, சீக்கிரம் கிளம்பு என்று அவசரப்படுத்திய சர்வேஸ்வரன் அடுத்த அரை மணி நேரத்தில் தன் குடும்பத்தினரோடு தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது அஸ்வினும் அரவிந்தும் சீர்வரிசை பொருட்களோடு அங்கு வந்து சேர்ந்திருந்தனர். இதுக்கெல்லாம் இப்போ என்னப்பா அவசரம் என்றார் திலகா. இருக்கட்டுமா என்றவர்கள் பொருட்களை கொண்டு வந்து ஹாலில் அடுக்க பாதிக்கும் மேற்பட்ட இடத்தை சீர்வரிசை பொருட்களை அடைத்து கொண்டது. மகளை வழி அனுப்பிய வெங்கடேசனும் ஈஸ்வரியும் அவர்கள் பின்னேயே அங்கு வந்து சேர்ந்தனர். வாங்கண்ணா, வா ஈஸ்வரி என்றிட, என்னமோ தெரியல திலகா, எங்களுக்கு அங்கே இருப்பு கொள்ளலை, கொஞ்ச நேரம் அஞ்சு பாப்பாவோட இங்கே இருக்கலாம் தானே என்று கேட்க, என்னன்னா இப்படி கேட்டுட்டீங்க, இது உங்கள் வீடு, எப்போனாலும் நீங்கள் வரலாம் போகலாம், இங்கேயே தங்குங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார். அஞ்சு எங்க? சர்வா ஆஃபீஸ் கிளம்புறான், அதுதான் என்ன தேவைன்னு பார்க்க சொல்லியிருக்கேன், வந்துடுவா என்ற அதே நேரம் சர்வா கேட்ட டீயை எடுத்துக்கொண்டு அஞ்சு அறையினுள் சென்றாள். அங்கே காக்கி சட்டையில் தயாராக நின்றிருந்தவனின் தலையில் தொப்பியை பொருத்தி கொண்டிருந்தாள் ஆர்த்தி. இப்போதான்ப்பா நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, என்னோட நெக்ஸ்ட் பர்த்டேக்கு இதே மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறீங்களா? நம்ம 2 பேரும் சேம் டு சேமாக இருக்கலாம் என்றாள் ஆர்த்தி. என் சிண்ட்ரலாவுக்கு இல்லாததா, நாளைக்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம் என்றான் சர்வா. இல்லை வேண்டாம்ப்பா, அவசியம் இல்லாமல் எதையும் வாங்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு எந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனும் இல்லை, எந்த விசேஷமும் இல்லை, அதனால் இப்போ வேண்டாம்
என்ற மகளின் கன்னம் கிள்ளி முத்தமிட தானும் அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் ஆர்த்தி. என்னங்க டீ என்றபடி அங்கே வந்தாள் அஞ்சனா. சிண்ட்ரெல்லா ரொம்பவே ஸ்மார்ட் அஞ்சு. நான் வர எப்படியும் நைட் ஆகிடும். என்கிட்ட ஒரு சாவி இருக்கும். வழக்கம் போல் நானே வந்துப்பேன். எனக்காக முழிச்சிருக்க வேண்டாம். உனக்கு இந்த ரூமில் தனியாக இருக்க முடியலன்னா அம்மாவோட தூங்குங்க. பாய் என்றவன் மகளிடமும் சொல்லிக்கொண்டு விடை பெற்றான். வெங்கடேசன் ஈஸ்வரி அவன் வெளியில் வரவுமே எழுந்து நிற்க, ஒரு முக்கியமான வேலை மாமா, நீங்கள் பாருங்க, நான் வரேன் என்று கிளம்பிவிட்டான். சர்வா கிளம்பவும் ஈஸ்வரி தயக்கத்தோடு திலகாவிடம் வந்தார். என்ன ஈஸ்வரி? அண்ணி, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க என்று தயக்கத்துடனே பேச்சை ஆரம்பித்தார். அப்படி என்ன சொல்ல போகிற? உங்களை எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அஞ்சு ஆர்த்தி ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணினா என்கிட்ட சொல்லுங்கள். நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆனால் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க என்று கையெடுத்து கும்பிட்டார். என்ன ஈஸ்வரி, நீ முதல்ல கையை இறக்கு. நம்ம பிள்ளையை நானே பேசுவேன்னு எப்படி நினைக்கிற என்றிட ஈஸ்வரி கண்களில் இருந்து நிற்காமல் கண்ணீர் வழிந்தது. என்ன சொல்லுங்க அண்ணி, அன்னைக்கு அஞ்சு மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிட்டது என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. என் பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதையும் மீறி ஏதாவது மனஸ்தாபம் இருந்தால் நேரடியாக அவளை பேசிடாதீங்கன்னு தான் சொல்கிறேன் என்றார் நான் தழுதழுக்க. இனி உனக்கோ அண்ணனுக்கோ அவங்கள பற்றின கவலை வேண்டாம். கண்ணத்தோட ஈஸ்வரி, நான் வார்த்தையாக கொடுக்குற நம்பிக்கையை விட அஞ்சு இங்கே வாழறப்போ அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கான அதிகமான நம்பிக்கையை கொடுக்கும் என்றார் திலகா. அப்படி இல்லை அண்ணி, எனக்கு புரியுது ஈஸ்வரி. இது உன் பொண்ணுக்கு இன்னொரு தாய் வீடுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே உன்னோட பயம் அனாவசியமானதுன்னு உனக்கே புரியும் என்றவர் அவரை சமாதானப்படுத்தி சிற்றுண்டி கொடுத்தார். மேலும் 2 மணி நேரங்கள் அங்கே இருந்தவர்கள் கிளம்பவும், சுபா, பகலவன் எங்கே என்று வந்தார் திலகா. வெளியே இருந்தாரேம்மா என்றிட, சரி, இதில் அலங்காரத்துக்கு தேவையான பூ இருக்குது. நீயும் அவனும் சர்வா ரூமா அலங்கரிச்சிடுங்க. இந்நேரத்துக்கு வந்திருக்கணும், ஆனால் இன்னும் அவனை காணலையே என்றார். நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ அலங்காரம் முடிச்சுட்டு அப்படியே அஞ்சுவையும் தயார் பண்ணு என்று திலகா பரபரக்க, மா என்று தயக்கத்தோடு சுபாஷினி பார்த்தாள். என்ன சுபா? இல்லைம்மா, இது சரி வருமா? எது? அதுதாம்மா, அலங்காரத்தை கேட்குறேன். இது அஞ்சு அண்ணனுக்கு இதில் சம்மதம் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் நாமளாக செய்கிறது சரி வருமானு கேட்குறேன் என்றதும் தான் அவருக்கும் சுபாஷினியின் பேச்சு புரிந்தது. அட ஆமாம்ல, நான் ஒருத்தி வழக்கமாக நடக்கிற சம்பிரதாய ஞாபகத்தில் என் பையனுக்கு செய்யணும்னு இருந்துட்டேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தின சுபா. இல்லை, இதையெல்லாம் பார்த்து அஞ்சுவுக்கு கஷ்டமாகி போயிருக்கோம். இப்போ என்ன, அவங்க வாழ்க்கையை அவங்க இஷ்டம் போல் ஆரம்பிக்க போகிறாங்க. இன்றைக்கே தான் இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லையே என்றவரின் குரல் ஆரம்பத்தில் இருந்தது போல் இல்லாமல் பேச்சை முடிக்கையில் வெகுவாக மெலிந்து விட்டது. மா, உங்களோட ஆசையும் தப்பில்லை. ஆனால் அண்ணா அஞ்சு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஏற்பாடு செய்யலான்னு தான் சொல்கிறேன். வேணாம், அது நல்லா இருக்காது. என் மருமகளுக்கு வீட்டுக்கு வந்த முதல் நாளே எந்த அசௌகரியமும் இருக்க வேண்டாம் என்று சொல்ல அனைத்தையும் அறையின் வாசலில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அஞ்சனா விழிகள் கசிந்தது. சரிம்மா, அப்போ இந்த பூவெல்லாம் என்ன செய்யறது என்று சுபா கேட்டுக்கொண்டிருக்க உள்ளே வந்த அஞ்சனா, அத்தை, உங்கள் விருப்பம் போல செய்யுங்க. இதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க என்றதில் இருவரும் திடுக்கிட்டு போயினர். ஆர்த்திக்கு பால் எடுக்க வந்தேன். நீங்கள் பேசினதை நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களோட ஆசை தப்பில்லையே, அதனால் எதையும் யோசிக்காம அலங்காரம் பண்ணுங்க என்றாள். இல்லை தங்கம், பரவாயில்ல. முதல் நாளே உனக்கு கட்டாயமாக எதுவும் நடக்க வேண்டாம். சர்வாவும் நீயும் உங்கள் மனம் போல இருங்க. எனக்கு தான் துணைக்கு என் பேத்தி இருக்காளே, நான் அவளுக்கு செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு என்றவர் ஆர்த்திக்கு பால் கலக்க டம்ளரை எடுத்தார். அப்போ அவளுக்கு துணை வேணாமா அத்தை என்றவளின் கேள்வியில் அவர் செயல் தடைப்பட்டது. சொல்லுங்க அத்தை, உங்கள் பேத்திக்கு துணை வேண்டாமா என்று அஞ்சு மீண்டும் கேட்க, வேண்டான்னு எப்படி சொல்லுவேன்? கண்டிப்பாக வேணும். ஆனால் அது எப்போன்னு நீயும் சர்வாவும் முடிவு பண்ணுங்க. ஊர்லையே உன் கண்ணு 2-3 முறை கலங்கிடுச்சு. எனக்கு உங்கள் 3 பேரோட சந்தோஷம்தான் முக்கியம். நான் என்ன நினைக்கிறேனோ எதிர்பார்க்கிறேனோன்னு உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் தங்கம் என்றதில் அஞ்சுவிற்கு உருகி போய்விட்டது. அதே நேரம் ஜெயந்தி பேசிய பேச்சுக்களும் அவளையும் அறியாமல் அவள் செவியில் ஒலிக்க பாய்ந்து திலகாவை கட்டிக்கொண்டாள். அஞ்சுவின் உடல் மௌனமாக குலுங்கவும், நல்ல நாள் அதுவுமா, அழக்கூடாது தங்கம் என்று அவள் முதுகை வருடியவர் அஞ்சுவின் முகத்தை நிமிர்த்தி தன் முந்தானையால் கண்ணீரை துடைத்தார். மா, என் மாமியாரே 10 மாசத்துல பிள்ளை வேணும்னு சொன்னவங்க. நீங்கள் இப்படி பேசுனா அவள் அழாம என்ன செய்வா? 10 மாதம் இல்லைனாலும் 2-3 வருஷத்துல எனக்கு பேரம் பேத்தி வேணும்னு சொல்லுங்க என்றாள் சுபா சிரிப்போடு. தடியால் அடிச்சு காய கனிய வச்சா ருசிக்காது சுபா. என் மகனுக்கும் மருமகளுக்குமான இல்லறம் இயல்பா அமைஞ்சாதான் ருசிக்கும். அதனால நீ எதையும் மனசுல வச்சுக்காத அஞ்சுமா
என்றவர் பாலை ஆற்றி அவளிடம் கொடுத்தார். ஏற்கனவே அஞ்சுவிற்கு திலகாவை பிடிக்கும் என்றாலும் ஏனோ இந்த நொடி அவரை இன்னுமே ரொம்ப பிடித்தது. அவருக்கு பிடித்ததை செய்து கொடுக்கும் வேகமும் எழுந்தது. அத்தை, நானே தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்கள் சுபா கிட்ட அவ்வளோ ஆசையோடு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ எனக்காக உங்களோட விருப்பத்தை நிறுத்த வேண்டாம். நீங்கள் ரூமை டெக்கரேட் பண்ணுங்க என்றாள். நல்லா யோசிச்சுக்கோ அஞ்சு. யோசிச்சு தான் சொல்கிறேன். அத்தை சொன்னபடி செய்யுங்க சுபா என்றவள் பாலை எடுத்துக்கொண்டு மகளிடம் சென்றாள். அப்பா, நானும் பார்த்தாலும் பார்த்தேன், இப்படி ஒரு மாமியார் மருமகளை எங்கேயுமே பார்த்ததில்லை. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் எவ்வளோ பார்க்குறீங்க என்றிட கண்கள் கலங்க நின்றிருந்தார் திலகா. மா, என்னாச்சு? அவளை அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க என்று சுபாஷினி கேட்க, என் மகன் ஏன் அத்தனை பொண்ணுங்களை வேண்டான்னு சொன்னான்னு இன்னைக்கு இன்னும் நல்லா புரியுதுடி. அஞ்சுவோட மனசு இன்னைக்கு என்ன பாடுபட்டுட்டு இருக்கோம். அதையும் மீறி அடுத்தவங்க விருப்பத்தை நிறைவேற்ற அவளோட தங்கமான மனசுக்கு எதுவுமே ஈடாகாது சுபா என்றார் நெகிழ்ச்சியோடு. உண்மைதாமா, ஏன் கண்ணே பட்டுடுச்சு. இருங்க, முதல்ல உங்களுக்கு சுத்தி போடுறேன் என்று இருவரையும் நிறுத்தி உப்பு மிளகாய் கொண்டு சுற்றப்போக, ஒரு நிமிஷம் இருடி, என் பேத்தியும் இருக்கட்டும் என்ற திலகா ஆர்த்தியையும் தூக்கி கொண்டு நிற்க, இப்போ சுத்தி போடு என்றார். இந்த வெயிலில் பட்டு புடவைய நாள் முழுக்க கட்டிட்டு இருக்கிறது கஷ்டம். வேற புடவை மாத்திக்கோ அஞ்சு, இனி யாரும் வரமாட்டாங்க என்றதும் பட்டு புடவையை கலைந்துவிட்டு சின்னதாக கரையிட்ட புடவையில் வந்தாள் அஞ்சனா. ஆர்த்தியின் கேள்விகளுக்கு அவள் பதில் சொல்லிக் கொண்டிருக்க சுபா கணவனை அழைத்து கொண்டு அறையை அலங்கரிக்க சென்றாள். மணி 9 கடந்த போதும் சர்வா இன்னும் வராமல் போக ஆர்த்தி அஞ்சுவின் மடியிலேயே உறங்கிவிட்டிருந்தாள். இன்னும் எவ்வளோ நேரம்தான் அவளை மடியிலேயே வச்சிருக்க போறா அஞ்சு? என் பெட்டில் படுக்கவை. அவதான் என்னோடு இருக்க பழகிட்டாளே. நைட்டில் உன்னை தேடி அழற பழக்கம் ஏதாவது இருக்கா என்றார் திலகா. அப்படியெல்லாம் இல்லை அத்தை. அப்போ அங்கே ஆர்த்திக்கு நான் மட்டும்தாங்கிறதால என்னோட தான் தூங்குவா. மற்றபடி எங்கள் வீட்டில் அவள் பெரும்பாலும் அஞ்சலி கூட தான் தூக்கம், சாப்பாடு, விளையாட்டுன்னு எல்லாமே. எதுக்குமே என்னை எதிர்பார்க்க மாட்டா. அவளுக்கு அவள் சித்தி இருந்துட்டா போதும். இங்கேயும் சுபா குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தவ என்னை பெருசாக எதிர்பார்க்கவே இல்லை என்றாள். அப்புறம் என்ன, என் பெட்டில் படுக்கவை, நான் பார்த்துக்கிறேன் என்று வேகமாக சொல்லிவிட்ட திலகா பின் என்ன நினைத்தாரோ. குழந்தைய என் கூட வச்சுக்கிறதுல உனக்கு சம்மதம் தானே என்றார். நீங்கள் அவளை பார்த்துக்கிறப்போ எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகுது? எதுக்கத்த இப்படி ஒரு கேள்வி என்று புன்னகையோடு சொன்னவள் ஆர்த்தியை தூக்கி சென்று அவர் அறையில் படுக்க வைத்துவிட்டு வந்தாள். அண்ணா இன்னும் வரலையேம்மா என்று சுபாஷினி கேட்க, வந்துடுவான், நீங்கள் எல்லாரும் முதல்ல சாப்பிடுவீங்க, வாங்க. இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ அலைச்சல். நீங்கள் உட்காருங்க அத்தை, நான் பரிமாறுறேன் என்றாள் அஞ்சு. உனக்கு எதுக்குமா கஷ்டம்? அத்தை, இனி காலம் முழுக்க என் கையால் சாப்பிட போகிறதா சொல்லிட்டு முதல் நாளே வேண்டான்னு சொன்னா எப்படி? உட்காருங்க என்று அதட்டலாக சொல்ல அனைவரிடமும் புன்னகை. நீயும் உட்காருமா என்று திலகா அழைக்க, இல்லை அத்தை, சாயந்தரம் அப்பா அம்மாவோட சாப்பிட்டதே வயிறு நிறைஞ்சிருக்கு, எனக்கு பழம் போதும் என்றவள் அவர்களுக்கு பரிமாறிவிட்டு தானும் பழம் எடுத்துக்கொண்டாள். இன்னும் அவர் வரலையே அத்தை என்று நேரம் செல்வதைக் கண்டு அஞ்சு கேட்க, அதெல்லாம் வந்துடுவான், நல்ல நேரத்தில் நீ ரூமுக்கு போமா என்று அஞ்சுவிடம் பாலை கொடுத்து அனுப்பினார் திலகா.